இனி நம்ம வந்து அந்த ஸ்பிக்கிங் சாக்லேட்டில் நம்ம ஹோம்மேடாக செய்யணும். சரி வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வந்து நான் வந்து என்னோடய டைனி ஃபுட்டு தான் எடுத்துருக்கேன். சரி ஓகே அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணி சில் வச்சுட்டு ஆன் பண்ணிட்டோம். ஸ்டார்ட். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ வந்து சர்க்கரை டப்பாவில் வந்து கொஞ்சம் சர்க்கரை எடுத்து போட்டுக்கணும். இந்த அளவு நம்மளுக்கு போதும். நம்ம பார்த்தாலே தெரியும். நம்ம சர்க்கரை டப்பா ஓரம் வச்சுருந்தோம். வந்து நம்ம பக்கத்துலேயே பேக்கிங் சோடாவும் வச்சுருக்கோம். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பேக்கிங் சோடா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நமக்கு பேக்கிங் சோடா நம்ம ரொம்ப லைட்டாக போட்டால் மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த இது வரும். நீங்கள் ரொம்ப நிறைய போடக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் சேர்க்குறேன். சரி ஓகே நம்ம வந்து சுகரை மெல்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து சில் ஃப்ளேவர்ஸ் இதில் தான் வச்சுருக்கோம். ஓகே நம்ம வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடா ரொம்ப லைட்டாக தான் போடுவோம். நிறைய போட்டுருவோம். சரி விடுங்க பார்க்கலாம். பாருங்க சிக்கன் வரைச்சி கலர்ல போய் வந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். அதே மாதிரி குட்டி காரம் இப்போ பாருங்க நம்மளுக்கு உடஞ்சிருச்சு. மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு. சரி ஓகே விடுங்க. நம்மளுக்கு வந்ததே லக்கு தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அந்த கிண்ணத்தில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இது பண்ணுங்க. இதாங்க நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டாங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.